Hi students, நம்ம chapter 2 numbers and sequencesல progress check page number 47ல second problem பார்க்க போறோங்க. Question என்னன்னா, the set of all positive integers which leaves remainder 5 when divided by 7 are. சரிங்களா? Positive integers வந்து என்னென்ன மாதிரி இருக்கும், எப்படி என்ன மாதிரி டைம்லனா உங்களுக்கு வந்து அதை divide 7 பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 5 கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். So முதல்ல ரிமைண்டர் வந்து 5 டிவைஸ்டு வந்து 7 கொடுத்துருக்காங்க. பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா நம்ம எப்படி எழுதலாம்னா n is equal to mq plus r னு எழுதலாம். ஓகேங்களா? யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா வச்சுட்டு n is equal to mq plus r னு எழுதலாம். இதில் q வந்து கோஷன்ட், r வந்து ரிமைண்டர் which lies between 0 and m. இந்த m தான் உங்களோட டிவைசர், n வந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய பாசிட்டிவ் இன்டீஜர். இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன ஆகும்னா n is equal to m எதாவது டிவைட் பண்ணோம் 7ஆல். ஸோ 7q plus 5. ஓகேங்களா? n is equal to 7q plus 5 where remainder r lies between 0 and 7. ஓகேங்களா? ஸோ பாசிட்டிவ் இன்டீஜர்ஸோட ஃபார்ம் வந்து 7q plus 5 இருக்கும்னு ஒரு சொல்யூஷன். வேர் r lies between 0 and 7. இங்கே qவோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0, 1, 2 நீங்கள் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே போகலாம். ஓகேங்களா? ஸோ கோஷன் டேக்ஸ் த வேல்யூ 0, 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா. இது வந்து யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா வச்சு நமக்கு கிடைச்ச சொல்யூஷன். சிமிலர்லி கான்க்ரூவன்ஸ் ப்ராப்பர்ட்டி வச்சு நமக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்கும்னு பார்க்கலாம். கான்க்ரூவன்ஸ் ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம எப்படி எழுதுவோம்னா n is congruent to r mod m. சரிங்களா? இந்த n தான் இந்த செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். இது என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 5, r வந்து உங்களுக்கு ரிமைண்டர், மாடுலஸ் ஆஃப் m வந்து 7. ஸோ கான்க்ரூவன்ஸ் ப்ராப்பர்ட்டி பிரகாரம் செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் வந்து இந்த ஃபார்மில் இருக்கும். n is equal to 5 mod 7. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு சொல்யூஷன் நான் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.